வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொடி போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதை நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பெருங்காயம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா. அவ்வளோதான். இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரே அளவு தான். உளுத்தம்பருப்பு, தனியா ஃபஸ்ட் இதை வறுத்துப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா. நான் ஒரு 7-8 வர மிளகா சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு தீயாமல் வறுக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். நம்ம வறுத்தது நல்லா ஆறிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பேனில். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். ஏன்னா நம்ம வெந்தயம் எல்லாம் வறுத்துட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குடமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் குடமிளகா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய்னு எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்து பண்ணலாம். டக்குன்னு பண்ணிட முடியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ குடமிளகா லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, குடமிளகா நல்லா வதங்கிடுத்து. நம்ம வறுத்து பொடி பண்ண பொடி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரட்டிட்டு புளி தண்ணி சேர்த்துருவோம். புளி ஒரு லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நாம் இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். இன்னும் நல்லா கொதி வரணும். புளி தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி, அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரக்கறி, இல்லைன்னா தேங்காய் போட்ட கறி, இல்லை கூட்டு, எது வேணாலும் நல்லாயிருக்கும். இல்லை சுட்டு அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பொடி போட்டு நீங்கள் குழம்பு பண்ணி பார்க்கல அப்படின்னா பொடி குழம்பு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொடி இருந்ததுன்னா நீங்கள் காய்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் கறி, கோவக்காய் கறி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், குடமிளகாலாம் மாற்றி மாற்றி பண்ணுவோமே. ஸோ எந்த கறிக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.